என் ஆண்டவரே என் கடவுளே. 4 பகுதியா அவர் 1வது வசனத்துல சொன்ன வசனத்தை இங்க நிரூபணம் பிறந்தார் பெத்தேலில் பாத்தீங்களா இல்லையா, உயிர் தெழுந்தாருன்னு பாடுறாங்க. இறையிலாளர் என்ன சொல்றாங்க, இப்ப கடவுள் மனிதனாய் மாறினார், மனிதன் மீண்டும் கடவுளா மாறுகிற ஒரு கிளைமாக்ஸ் தான் இது அப்படின்றாங்க. 2வது, he moved from skepticism to worship. skepticism என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தை. யாருக்கு? தோமா அவர்களுக்கு, தாமஸ் அவர்களுக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தை. ஆனா தாமஸ் பேர் வச்சிருப்போம் நம்ம இல்லையா. தோமாவை நம்ம என்ன பெயர்ல அழைக்கிறோம் வழக்கமா? அவரை என்ன பேர் சொல்லுவாங்க? அவரை என்னன்னு சொல்லுவோம்? சந்தேகப்படுகிறவர். அதான் ஸ்கெப்டிசிசம், சந்தேகப்படுறவர். டவுட்டிங் தாமஸ் சொல்லுவோம், அப்படிதானே? சந்தேகப்படுகிறவர். அவர் எப்ப பாரு சந்தேகம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வழக்கமா நம்ம சொல்லி பழகிட்டோம். அவர் சந்தேகம் கொண்டவராயிருந்தார். ஆதாரம் இல்லாமல் எதையும் நம்ப மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தவுடன் அந்த சந்தேகம் மறைந்து அவர் இயேசுவை ஆராதிக்க தொடங்குகிறார். ஸ்கெப்டிசிசத்துல இருந்து மூவ் பண்ணி, சந்தேகத்துல இருந்து மூவ் பண்ணி இங்க ஆண்டவரை வழிபட வருகிறதை பார்க்கிறோம். அவர் கடவுளை ஆராதிக்கிறார். இந்த என் ஆண்டவரே என் தேவனே என்பது ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு சொல்லாடலாக பார்க்கிறார்கள். கிளைமாக்ஸ பார்த்தாங்க. இப்ப 2வது என்ன பார்க்கிறாங்க? ஒரு ஆராதனையின் வார்த்தையா பார்க்கிறாங்க. கடவுள் ஆராதித்தார், அவரை சந்தேகித்தார் என்றே அவரை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா ஸ்கெப்டிசிசத்துல இருந்து ஒரு வொர்ஷிப்புக்கு வந்துட்டாரு. எப்பனா ஆண்டவருக்கு முன்னால வந்துட்டார். உனக்கு எந்த சந்தேகமும் இருக்க கூடாது உன் வாழ்க்கை குறித்து. ஆண்டவருக்கு முன்னால வந்துட்டா உன் சந்தேகத்தெல்லாம் எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு நடக்கமா நடக்காத, இது எப்படி என் வாழ்க்கையில இருக்கும், எப்படி ஆண்டவரே அப்படின்ற நிலையெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. உயிர்த்த கடவுளுக்கு முன்னால எல்லாம் மறைஞ்சிடும். இந்த உயிர்த்த கடவுளுக்கு முன்னால அவருக்கு பெரிய சந்தேகம் இருந்துச்சு. முன்னால அவருக்கு முன்னால வந்த உடனே, உயிர்த்திருந்த கடவுளை பார்த்த உடனே அது எல்லாம் மறைந்து போனது. இப்போ அவருக்கு தோன்றியது என்ன? ஆண்டவரை ஆராதிக்க தொடங்கிவிட்டார். உங்க வாழ்க்கையில கூட, உங்க வாழ்க்கையில எத்தனை விதமான சந்தேகங்கள் இருக்கு, அவிசுவாசங்கள் இருக்கலாம். ஒருவேளை என் வாழ்க்கையில இது எப்படி நடக்கும் ஆண்டவர் என்று சொல்கிற கேள்விகள் இருக்கலாம். நீங்க இப்ப உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு முன்னால வந்து நின்று கொண்டிருக்கீங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு முன்னால வந்த என்ன நடக்கும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தேகங்களும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவிசுவாசங்களும் உடனே மறைஞ்சிடும். என்ன நடக்கணும் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்க தொடங்கணும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது இங்கே ஆண்டவர் மகிமை கொள்ளுகிற கர்த்தராக அவர் இருக்கிறத இந்த பகுதியில பார்க்கிறோம். அதனாலதான் இங்க ஆண்டவருக்கு உயிர்த்தெழுந்த கடவுளா வருகிற பொழுது அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரை ஆராதிக்கிறவரா இருக்கிறாரு. கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த நபர் இங்கே என்ன செய்யறார் தெரியுமா? கீழே விழுந்து ஆண்டவரை படித்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக வந்த நீ சாஷ்டாங்கமா விழுந்து கொள், அவர் முழுசுமா விழுந்து பணிந்து கொள்ளுங்க. அப்பொழுது அதுதான் அவர் உயிர்த்தெழுந்த கடவுள் என்பதை வாழ்வினை உறுதி செய்வதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. 3வது இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், it was the most profound confession made by any of the disciples. இந்த மற்ற சீடர்கள் எல்லாம் இயேசுவை ரபி என்று அழைத்திருக்கிறார்கள், மேசியா என்று அழைத்திருக்கிறார்கள், ஏன் தேவனுடைய குமாரன் என்றும் அழைத்திருக்கிறார்கள், அறிக்கை செய்திருக்கிறாங்க. இங்கே தோமா ஒருபடி மேலே சென்று இயேசுவை நேரடியாக மை காட், காட் என்ற வார்த்தையை இயேசுவுக்கு பயன்படுத்துகிறார். நல்ல கவனிக்கணும். கர்த்தர் வார்த்தையை தான் இதுவரைக்கும் பயன்படுத்துறோம், ஆண்டவரே வார்த்தையை தான் பயன்படுத்துறோம், போதகரேன்னு சொல்லிதான் கூப்பிட்டுருக்கிறோம். இப்ப இங்க ஒரு டிரான்சிஷன் நடக்குது, ஒரு மாற்றம் நடக்கிறது. கடவுள் அவர் என்னன்னு கூப்பிடுறாரா? தேவனே கடவுளே என்று அழைக்கின்றார். இயேசுவை கடவுள் என்று அழைக்கின்ற ஒரு டிரான்சிஷன், ஒரு மாற்றம் நடைபெறுகிறது பார்க்கிறோம். இதை என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆழமான அறிக்கை என்று குறிக்கிறார்கள்.
profound ஒரு ஆழமான அறிக்கை, profound confession. கடவுளை ரொம்ப ஆழமா அறிக்கை செய்யணும். மேலோட்டமா ஆண்டவரை நீங்க அழைக்க கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நீங்க அழைச்சா ஆண்டவர்களுக்கு பதில் உரைப்பார் என்பது இந்த வார்த்தை நமக்கு சொல்லி கொடுப்பதாக பார்க்கப்படுகிறது. இது என்ன சொல்றாங்க? சீடர்கள் ஆண்டவரை அழைத்த அந்த அறிக்கைகளிலே மிக உயர்ந்த அறிக்கை. அதனாலதான் இது உயர்ந்த நம்பிக்கையின் அறிக்கை என்று நாம் முதல்ல தொடங்கும் போது இதை நான் உங்களுக்கு சொல்லேன். நான்காவது, he was not just using an exclamation, he was making a testimony. நல்லா கவனிங்க. தோமா இயேசுவ ஒரு அதிர்ச்சியில பார்த்து ஆண்டவர்னு கூப்பிடுற, எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இயேசுவ கடவுள் என்று அழைக்கவில்லை, வியப்பாக சொல்லல. அதை எக்ஸ்கிளமேஷன் சொல்லுவாங்க. வியர்ந்து சொல்றது எக்ஸ்கிளமேஷன்னா வியர்ந்து சொல்லுவது. So it was not using an exclamation. வியர்ந்து சொல்லப்பட்ட சொல்லல்ல, மாறாக it was his testimony. இது இயேசு தனது சொந்த எஜமானராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஒரு சாட்சியாக இதை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். உணர்ச்சியால் வந்த வார்த்தை அல்ல, விசுவாசத்தால் வந்த வார்த்தை. கடவுளை எப்படி நம்ம உணர்ச்சி வசப்பட்டு அழைப்பதல்ல, விசுவாசத்தினால கடவுளை நாம் அழைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய உதாரணத்தை இங்கே அவர் எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கின்றேன். கடவுளுக்கு நம்முடைய லைஃப்ல இந்த உணர்ச்சி வசப்படுறதுக்கு தான் நிறைய இடம் கொடுக்கிறோம். கடவுளை ஆராதிக்கிறதுல கூட இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னா, உணர்ச்சி வசப்படுகிற வழிபாடுகள் தான், உணர்ச்சி வசப்பட்டு பாடுகிறது தான் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. பைபிள ஆழத்தை கொண்டு போய் சொன்னா, ஏன்னா ஆழத்துல போய் மீன் பிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம், காத்திருக்க வேண்டும், கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும், கொஞ்சம் உழைக்க வேண்டும். வசனத்தை கத்துக்கணும்னா அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாம் எப்படி எதிர்பார்க்கறாங்க தெரியுமா? அப்படியே லைட்டா வரணும், அப்படி லைட்ல இருக்கணும், அப்படி டம்மு டம்முன்னு மியூசிக் கூட வாசிக்கணும், அப்படியே ஆடணும். இன்னைக்கு அவரை சொல்லல, அவரு வேலையை செய்யறாரு. நீங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல இருக்கிறோம். உணர்ச்சி வசப்பட்ட வழிபாடுதான் இன்னைக்கு நம்ம நோக்கி கொண்டிருக்கிறோம். தோமா உணர்ச்சி வசப்பட்டு வழிபாடு செய்யவில்லை, ஆழமாக வழிபாடு செய்கிறார். ஆழமா கடவுளை பார்க்கிறார், உண்மையா பார்க்கிறார். கடவுள் இதயத்திலிருந்து கடவுளை பார்க்கிறார். கண்கள்ல கடவுளை பார்க்காதீங்க. உங்க கண்ணுல கடவுள் தெரிவதே இல்லை என்று சொன்னால் இதயத்தில் தேடுங்கள். உங்க இதயத்துல கடவுள் வெளிப்படுவார், தோன்றுவார், ஆழத்திலிருந்து தோன்றுவார். காயத்தில் இருந்தது அவர் பார்த்தார், கடவுளை காயத்தில் பார்த்தார். அப்படித்தானே? இதயத்தில் பார் என்று சொல்லுகிறார். நான் தொட்டு பார்த்தேன் சார், இதயத்தில் இருந்து தொட்டு பார்த்தேன். அது கண்ணால பார்க்க முடியாத அவன் இதயத்தால பார்க்க முயற்சி பண்ண. இன்னைக்கு நீங்க ஒரு கண்ணால தேடிட்டு இருக்கீங்கல்ல நிறைய விஷயத்த, இதயத்தால தேடி முயற்சி பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே வெளிப்படுத்துவார். இந்த மனிதருக்கு, இந்த தேவனுடைய மனிதருக்கு கடவுள் வெளிப்படுத்தினாரே. காயத்தை பாருன்னு தான் சொன்னாரு, தொட்டு பாருன்னு தான் சொன்னாரு. அவன் தொட்டதா இல்ல செய்தி, ஏன் எழுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்று அவன் அறிவிப்பு செய்தான் என்று இருக்கிறது. என் தேவனே, என் ஆண்டவரே என்று அறிவிப்பு செய்த செய்தி இருக்கிறது. அப்ப வார்த்தை எங்கிருந்து வரா? இதயத்திலிருந்து வரும். அப்படிதானே? உன் இதயத்திலிருந்து வருகிறது என்று சொன்னா நான் புரிஞ்சுக்கிட்டாத, அவன் பார்த்தது கண்ணால இல்ல, இதயத்தால பார்த்தான். உயர்ந்த கடவுளை கண்ணால அவனால நம்ப முடியல, அவனால இதய கண்ணால அவன் பார்க்கிறது. நான் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்க ஆண்டவரை இதயத்திலிருந்து, இதய கண்ணை திறந்து நீங்க பார்க்கிற பொழுது, கர்த்தர் உயிர்த்த கடவுள் உங்க வாழ்க்கையிலும் அவர் உயிருள்ள கடவுளாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும், உங்க வாழ்க்கையில எல்லா குறைவுகளையும் எல்லா சந்தேகங்களையும் நீக்குகிற, மறைத்து போடுகிற ஒரு வல்லமை மிக்க சர்வ வல்லமுள்ள கடவுளாக
உங்கள் பார்வையில இருக்கிறதை நான் காணக்கூடும். அவங்க விசுவாசம் என்ன? அந்த பேரை கூட சொல்றதுக்கு பயந்தான். யாரு? யூதர்கள். அந்த ஆண்டுடைய நாமத்தை சொல்றது கூட பயப்படுகிறவர்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு யூதனா இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்கிற ஒரு பெரிய இடத்திற்கு வருவதற்கு நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு 2026 நீங்களும் நானும் அந்த ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. வார்த்தை மாம்சம், மாம்சம் வார்த்தை. இந்த டிரான்சிஷன் நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த நிறைவை தான் இன்றைக்கு உங்களோடு கூட கடவுள் கொடுத்திருக்கு. அப்படின்னா உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிறைவாக்க போகிறார் என்று அர்த்தம். உங்கள் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க போகிறார் என்று அர்த்தம். அவர் வருகிற பொழுது குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்று சொல்லப்படுகிறார்.